ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். நம்ம இப்போ கோவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு கோவக்காவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்த கோவக்காவை நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அடுப்பில் பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி அது சூடானதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதை போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தக்காளி போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வதக்கிட்டு நீங்கள் கோவக்காவை சேர்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு. இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ரெடிங்க. சுவையான கோவக்காய் தொக்கு ரெடி. இதை ரசம் கூடவும் சாம்பார் கூடவும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாய். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.